கவனிங்க. நாங்க இன்றைக்கு ஜெனடிக்ஸ்ல முதலாவது கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். நாங்க யூனிட் 5 வந்து கம்ப்ளீட் பண்ண லாஸ்ட் கிளாஸ்ல அதோட நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம் ஜெனடிக்ஸ். இன்னைக்கு முதலாவது கிளாஸ். ஜெனடிக்ஸ்க்கு முக்கியத்துவம் எப்படின்னு சொன்னால், நாங்க சிம்பிளா சொல்ல போனா இந்த பாடம் உண்மையிலே லேசான ஒரு பாடம். இப்ப நீங்க பயோல வந்து கேள்வி செய்யற நேரங்கள்ல மிச்சம் குறைவான நேரத்துல செய்யக்கூடிய ஒரு பாடம் தான் ஜெனடிக்ஸ். சரியா? ஆனா உங்களுக்கு அந்த ஜெனடிக்ஸ்ல பூரண விளக்கம் இருந்தா தான் அந்த குறைவான நேரத்துல செய்யாது. இல்லைன்னா உங்களுக்கு அது நிறைய கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஒரு பாடமாகவும் இருக்குது ஜெனடிக்ஸ். சரியா? அப்ப அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராம எங்களுக்கு முழு தியரியும் வந்து கம்ப்ளீட்டா எந்த ஒரு சந்தேகம் இல்லாம விளக்கப்படுத்துறதா நோக்கம் எங்கட. அதை நாங்க செஞ்சு கொண்டு போவோம். உங்களுக்கு வந்து இப்ப புதுசா பிள்ளைகள் வந்து சேர்ந்துக்கிறீங்க, ஜெனடிக்ஸ்னு சொல்லி புதுசா வந்து பிள்ளைகள் சேர்ந்துக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு நான் விளங்கப்படுத்துற விஷயங்கள், முதலாவது விஷயம் என்னன்னா, நாங்க விளங்கப்படுத்த போல கட்டாயம் அந்த விளக்க குறிப்புகள் எழுதுறதுக்கு சிஆர் காப்பி வச்சுக்கோங்க. நான் எழுதுறது வந்து உங்களுக்கு எழுதுற நேரம், நான் விளங்கப்படுத்துற நேரமே நீங்க தார விளக்கங்கள் எழுதுறதுக்கு ஒரு விளக்க குறிப்பு வச்சுக்கோங்க. அது ஒரு டியூட்டிக்குது, டியூட்டை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதோட எங்களுக்கு தாராளமா செஞ்சு கொண்டு போகலாம். சரியா? அப்ப ஜெனடிக்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு டியூட் தான், கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் பேஜஸ் இருக்குதுல. ஒரே ஒரு டியூட் மட்டும் தான் நிக்கிறேன். ஜெனடிக்ஸ் பாருங்க, இப்ப நாங்க யூனிட் 5க்கு வந்து கிட்டத்தட்ட 11 டியூட் எடுத்தோம். 11 டியூட். ஜெனடிக்ஸ்க்கு ஒரே ஒரு டியூட் தான். நம்ம பாருங்க ஜெனடிக்ஸ் எவ்வளவு சின்ன பாடம். அதோட வந்து இப்ப நாங்க இது ஜெனடிக்ஸோட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு வந்து நான் உங்களுக்கு சிடி கொஸ்டின்ஸ் சொல்லி தரோம். சிடி கொஸ்டின்ஸ் சொல்லி, சிடின்னு சொன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் சொல்லி தருவோம் நாங்க. அது நாங்க ஜெனடிக்ஸ்ல படிச்ச விஷயங்கள் எங்களுக்கு பூரணமான ஒரு அறிவோடு இருக்குதான்னு பாக்குறதுக்குரிய கொஸ்டின்ஸ். அப்ப அது உங்களுக்கு வேறையா வந்து கொண்டிருக்கு. அது மட்டும் தான். தியரிக்கு ஒரே ஒரு டியூட் மட்டும் தான் இருக்கிறேன். கேள்விக்கு வந்து ஒரு 3-4 டியூட் மாதிரி. சரியா? கேள்விகள் தரது. இப்ப நாங்க ஆரம்பிப்போம். டியூட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த கொஞ்சம் காய்ச்சல் ஆயிட்டு மத்த 25 பேஜ்ல கிளாஸ் நான் இன்னைக்கு வைக்கல. எனக்கு தொடர்ந்து 3 கிளாஸ் இருக்கிறேன். சரி, 2 கிளாஸ் வைப்போம்னு சொல்லிட்டு தான் 3 கிளாஸ் வைக்கிறது. அது எல்லா இடத்துல மாதிரி காய்ச்சல் ஒண்டிக்கிற மாதிரி கேள்விப்பட்டுச்சாரு. வைரஸ் காய்ச்சல் ஒன்று வந்து நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்டேன். கடைசியா எனக்கும் வந்துருச்சு. அது காய்ச்சல் அல்ல கேஸ், காய்ச்சலோட வார அந்த உடம்பு வருத்தம் தலைவலி எல்லாம் சேர்ந்து ஒரு அடிக்கும். சரி புரியல. இப்ப நான் உங்களுக்கு இந்த ஓபன் பண்ணி கொடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது பாருங்க, இப்ப நான் சும்மா உங்களுக்கு காட்டவா. இப்ப பாருங்க, யூனிட் 6ல வந்து ஜெனடிக்ஸ்னு சொல்லி ஒரே ஒரு டியூட் தான் நிக்கிறேன். அதுக்கப்புறம் சிடி பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லி ஒரு இன்னும் 2 பேப்பர் இருக்குது. அது இங்கால போட்டு இல்ல, இன்னும் 2 பேப்பர் இருக்குது. சோ நாங்க கம்ப்ளீட்டா ஒரு 4 பேப்பர் மாதிரி தருவோம். சிடி பேப்பர். அதோட வந்து யூனிட் 6க்கு ஜெனடிக்ஸ் தியரிக்கு ஒரே ஒரு டியூட் தான் நிக்கிறேன். அதே பாருங்க, இப்ப யூனிட் 7 பாருங்க. இப்ப நாங்க யூனிட் 5 முடிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். ஆனா முக்கவாசி சிலபஸ் முடிஞ்ச மாதிரி தான் இப்ப கிடையாது. ஆனா மொலிகுலர் பயாலஜிக்கு பார்ட் 1 சொல்லி ரெண்டு ரெண்டு டியூட் தான் நிக்கிறேன். மொலிகுலர் பயாலஜிக்கு 2 டியூட். அதே மாதிரி பாருங்க, என்வாயன்மெண்டலுக்கு 8வது 2 டியூட் தான். சரியா? மைக்ரோபயாலஜிக்கு பாருங்க, அதுக்கும் 2 டியூட் தான். பார்ட் 1 பார்ட் 2. ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலுக்கு கொஞ்சம் நீக்கிற ப்ராக்டிக்கல் நோட் ஒட்டிக்கிற அது சேர்த்துன்னு சொன்னா 3 டியூட் வைப்புமே. பெருசா இல்ல, ப்ராக்டிக்கல் ஒரு 4 ப்ராக்டிக்கல் மாதிரி தான் நிக்கிறேன். அதே மாதிரி அப்ளைட் பயாலஜிக்கு ஒரே ஒரு டியூட். பாருங்க, அப்ப நாங்க முக்காவாசி சிலபஸ் முடிச்சிட்டோம். உங்களுக்கு தான் இப்ப உங்களுக்கு முக்காவாசி சிலபஸ் முடிச்சிட்டோம். எங்களுக்கு இருக்கிறது வந்து யூனிட் 6 முடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு யூனிட் 6 முடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சு. சரியா? நாங்க என்வாயன்மெண்டலுக்கு போனோம், மைக்ரோபயாலஜிக்கு போறோம்டா, அப்ளைட் பயாலஜிக்கு போறோம்டா, நீங்க படிக்கிற மாதிரியே விளங்க. பயோக்கு படிக்கிற மாதிரியே விளங்க. பாருங்க, நான் சொல்றது சரியான்னு சொல்லி பாருங்க. மிச்சம் யோசிக்கவே மாட்டீங்க. ரிலாக்ஸ் ஆகணும். இந்த இன்னொரு 1 மந்த்ல மாதிரி நாங்க 1 மந்த்ல மாதிரி இன்ஷால்லா முடிச்சிடும் ஜெனடிக்ஸ். அதோட உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுது இன்ஷால்லா. ஓப்பன் ஆகுது 52 பேஜ் தானே, கொஞ்சம் ஓப்பன் ஆக இருக்கு.